வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRTX தமிழ் சேனல். நான் SRTX. இந்த வீடியோவில் நம்ம இந்த 3090 GPU வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ தெர்மல் பேட் மாற்றிட்டு தெர்மல் பேஸ்ட் மாற்றிட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதாவது தெர்மல் பேட் மாற்றுறதுக்கு முன்னாடி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, தெர்மல் பேட் மாற்றின பிறகு ஏதாவது பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கா, எது பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது, மாற்றுறது உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான விஷயமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3090 கார்டு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோடது. அவருக்கு இந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இஷ்யூ இருக்குது, அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அண்ட் ஃபேனில் வந்து ரேட்லிங் நாய்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷனாக தெர்மல் பேடை மாற்ற போகிறோம், தெர்மல் பேஸ்ட் மாற்றிட்டு ஜிபியூவை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு 3 ஃபேன்ஸுமே நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ மாற்றிட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம். ஸோ இதை மாற்றுறதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு, மாற்றிட்ட பிறகு பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்லாம் எடுத்துகிட்டு உண்மையிலேயே தெர்மல் பேட் மாற்றுறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3090 கார்டு வந்து மைனிங்க்கு யூஸ் பண்ண கார்டு. ஸோ ஆப்வியஸ்லி மைனிங்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா 24/7 ஓடி இருக்கும். அதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேடேஷன் அந்த தெர்மல் பேட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த 3090யோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன், பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக் பிளேட்டை கழட்டணும். ஸோ ஆல்ரெடி கழட்டி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்க ஒழுங்கான ப்ராப்பரான ஸ்க்ரூ ஹெட் போட்டு கழட்டாததுனால என்ன ஆச்சுன்னா சிலதெல்லாம் வந்து கழட்ட முடியாமல் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படியே ட்ரில் போட்டால் எப்படி ஸ்மூத்தாகுமோ அந்த மாதிரி எட்ஜஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கும் ஏதாவது ஒரு வழி பார்க்கணும். ஸோ பார்த்திங்கன்னா சீலும் வந்து ஆல்ரெடி பிரேக் ஆகிருக்கும் இங்கே. ஸோ விச் மீன்ஸ் ஆல்ரெடி வந்து கழட்டி இருக்காங்க. ஸோ கழட்டி தெர்மல் பேட் மாற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. ஸோ மாற்றிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து மாற்றுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்னொரு டைம் அவங்களுக்கு வந்து ஷுவராக இருக்கிறதுக்காக செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஃப்ரெஷ் இப்போ மாற்றுறாங்க. பட் இந்த மாதிரி கழட்டும் போது முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாரண்ட்டி வந்து போயிடும். ஸோ வாரண்ட்டி வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் கழட்டி இந்த சீலை வந்து பிரேக் பண்ணிங்க, இங்கே ஒரு சீல் இருக்கும். ஸோ இந்த சீலை வந்து பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வாரண்ட்டி வந்து போயிடும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து கழட்டும் போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கழட்டுங்க. பிகாஸ் ஒன்ஸ் இந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து நீங்கள் எதையாவது பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ்லாம் லிட்டரலாக ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போ பேக் பிளேட்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணியாச்சு. பட் சில ஜிபியூஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிளேட் ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணோடனே பேக் பிளேட் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஜிபியூஸில் பேக் பிளேட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 4 ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, விச் இஸ் ஹோல்டிங் த ஹீட் சிங்க் டு த மதர் போர்டு, இதையும் வந்து கழட்டணும். ஸோ இதை கழட்டிட்ட பிறகு தான் நம்மளுக்கு வந்து பிசிபி அண்ட் ஹீட் சிங்க் தனியாக வரும். அதுக்கப்புறம் பிசிபிக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரூஸை கழட்டிட்டு நம்ம வந்து நம்மளுடைய பேக் பிளேட்டை கழட்டுற மாதிரி இருக்கும். பிகாஸ் பேக் பிளேட்டையும் கழட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கம்பெனிஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. எதுவும் பண்ண முடியாது. ஆனால் எல்லாமே லூஸாக இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ ஈஸியாக வர மாதிரி தான் இருக்குது. ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரில. கழட்டும் போது இந்த பின்ஸ் எல்லாமே வந்து பார்த்து கழட்டணும். பிகாஸ் இது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே ஒன்று இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேக்கு தனியாக வந்து இந்த சைடு கேபிள் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபேனோட கேபிள்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஜிபியூவில் ஃபேன் கேபிள்ஸ் ஒரு சைடு மட்டும் தான் இருக்கும். ஸோ 2 சைடும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம வந்து ஜிபியூ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தெர்மல் பேடோட கண்டிஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. பிகாஸ் மேபி லோ குவாலிட்டி தெர்மல் பேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப யூசேஜ் இருந்ததுனால இப்படி வந்து ஆயிருக்கலாம். பட் என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் தெர்மல் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே தெர்மல் பேட் வந்து ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த தெர்மல் பேட் எல்லாமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எறும்பு வந்து கடிச்சா எப்படி வந்து பிஸ்கெட் கடிச்சா எப்படி தூள் தூளாக வந்து போகுமோ, ஸோ அந்த மாதிரி தூள் தூளாக வந்து தெர்மல் பேட் வந்து இந்த சைடு இருக்குது. அண்ட் இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நூலாக வருது தெர்மல் பேட்ஸில் வந்து. ஸோ அது எதனால் அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் அந்த ஒவ்வொரு தெர்மல் பேட் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து வந்து நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கும். பட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. டஸ்ட்டு வைஸ் அவ்வளோவா டஸ்ட் இல்லை. பட் வந்து இந்த பூச்சி அதெல்லாம் வந்து இங்கே செத்து கிடக்கு. ஸோ இந்த 8 கால் பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம்
பட் அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெர்மல் பேட்ஸ் அப்புறம் வந்து ஃபேன்ஸ் இதெல்லாமே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கும் போது தெரிஞ்ச கடையில் நல்ல கடையில் வாங்குறது வந்து பெட்டரான ஒரு விஷயம். பிகாஸ் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயும் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்ட்டு பாதி தண்ணி பாதி ஆல்கஹால் வந்து கலந்துருவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயர்பட்ஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா துடைக்க. ஸோ அதுக்காக இது. அப்புறம் வந்து டிஷ்யூ ரோல் வந்து வச்சுக்கோங்க. டிஷ்யூஸில் வந்து துணி வச்சாலும் சரி, டிஷ்யூஸ் வச்சாலும் சரி, ஸோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஐபியில் தண்ணி இருந்துச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா வந்து கரோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரலாம். இப்போ நீங்கள் வந்து அடிச்சுட்டு தொடச்சிருவீங்க. பட் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா நீங்கள் யூஸ் பண்ண ஏதாவது பார்ட்ஸ் வந்து அப்படியே வந்து ரஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். அண்ட் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா வாரண்டியும் கிடையாது. ஆப்வியஸ்லி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கே வாரண்ட்டி கிடையாது. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஆச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் வந்து மீன் பண்ணுறேன். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிசிபியை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ பிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் அவ்வளோ டஸ்ட்டு இல்லை. பட் அந்த தெர்மல் பேடோட அந்த க்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தெர்மல் பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட்டு ஹீட் சிங்க் வந்து வரலாம். பிகாஸ் ஹீட் சிங்கில் தான் வந்து மோஸ்ட்டாக க்ளீனிங் வேலை நிறையா இருக்கும். இதில் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ எஸ், அதே மாதிரி இதில் வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கண்ட இடத்துல வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க நல்ல தெர்மல் கண்டக்டிவிட்டி கிடைக்கணுன்ட்டு. பட் வந்து இவ்வளோ தெர்மல் பேஸ்ட் போடுறது வந்து வேஸ்ட்டு தான். பிகாஸ் ஆப்வியஸ்லி சைட்லலாம் லீக் ஆகி உங்களோட மொத்த பிசிபியையும் வந்து டேமேஜ் பண்ணிடும். டேமேஜ் பண்ணாத அசிங்கமாக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டோம். பட் என்ன ஆச்சுன்னா இந்த எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எட்ஜஸ்லலாம் அப்புறம் வந்து இந்த சால்ட்ரிங் பின்ஸுக்கு நடுவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் க்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் க்யூ டிப்ஸ் வந்து தேவை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் ஹெட்டு. ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ண. இப்போ நம்ம வந்து பேக் பிளேட்டை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பேக் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எறும்பு கடித்த மாதிரி, எறும்பு இப்போ பிஸ்கெட்டை கடிச்சா அப்படி தூள் தூளாக வருமோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தூள் தூளாக இருக்குது. ஸோ அது எதனால் அப்படின்னு தெரில. ஐ திங்க் உங்களுக்கு இங்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து தூள் தூளாக ஒரு மாதிரி, அது ஏதோ பூச்சி ஏதோ சம்திங் கடித்த மாதிரி, இல்லை மேபி லோ குவாலிட்டி பேட்ஸ்னால எப்படி ஆகுதா என்னன்னு தெரில. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பிளேட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பேக் பிளேட்டுக்கு பேடை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி ஒர்க்லாம் பண்ணலாம். பிகாஸ் பேக் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பேக் பிளேட் தனியாக வராது. தனியாக வரணும்னா அந்த எல்இடி கனெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து சைடில் இருக்கிற அந்த டைப் சி போர்ட், பயோஸ் அப்டேட் பண்ண அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் பிளேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2mm பேட் வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ 2mm நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சில பேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ 2 ஆயிடுச்சு. ஸோ என்னடா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் வரேன் அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. பிகாஸ் ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்குது, அதுக்கு வந்து நான் போயிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இதை முடிச்சே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு உட்காந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டு. ஸோ எஸ், இன்னும் கொஞ்சம் தான் தெர்மல் பேட்ச்லாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்கேல்லாம் வச்சுருக்கேன். ஸோ தேவையான பீசஸ் எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அண்ட் இப்போது நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஸோ தெர்மல் பேஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சைட் ப்ராக்கெட் ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது, உங்கள் ஜிபியூவில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, எதுவும் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லையா அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் ஏதாவது ஸ்க்ரூ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னா கூட கழட்டிட்டு போகணுன்னா தேவையில்லாத தலைவலி. அண்ட் இப்போ நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். ஓகே, கூல்.
ஓகே, நம்ம இப்போ வந்து இங்கே ஒட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கெல்லாம் ஒட்டணும். இல்லை ஆக்சுவலி மேலே இருக்கிற ஸ்டிக்கர் பிரிக்கிறது தான் ரொம்ப விருப்பம் இருக்கும் எனக்கு. நம்மளுக்கு எஸ் 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 வெற்றிகரமாக எல்லா தெர்மல் பேடையும் நம்ம வந்து ஒட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த தெர்மல் பேட் எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம வந்து ஒட்டக்கணும். இதுதான் இருக்கிறதுலே சேலஞ்சிங்கான, டஃப்பான, டிஃபிகல்ட்டான விஷயம். ஓகே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ தான் இந்த டிஃபிகல்ட் டாஸ்க், இந்த ஃபேனோட ஒயரை கனெக்ட் பண்ணணும். பிகாஸ் செம்ம ஷார்ட்டான ஒயரு. ஸோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் செம கஷ்டம். இதை கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க். நான் என் ஃபோனில் காட்டுறேன் பாருங்க. சத்தியமாக முட்டாள் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க கார்டை. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் எப்பயுமே இந்த மிடில் ஸ்க்ரூஸ்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். தென் மிடில் ஸ்க்ரூஸ் எல்லாமே ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து சைடில் இருக்கிற ஸ்க்ரூஸ்லேருந்து எல்லாமே ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபைனலி நம்மளோட ஜிபியோட ஒர்க் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. நம்ம வந்து ஃபேன் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தெர்மல் பேட்ச் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், தெர்மல் பேஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஆக்சுவலி என்னோடய சிஸ்டமில் இருக்கிற ஜிபியூ. ஸோ இந்த ஜிபியூவில் நம்ம ஃபினிஷ் பண்ண ஜிபி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டமில் பின்னாடி வந்து ஃபர்மாக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அட்லீஸ்ட் செவரல் ஹவர்ஸ்க்காவது இது ரன் ஆகும். ஸோ தட் நம்மளுடைய ஜிபியோட ரிலையபிலிட்டி, அதோட லாங் டேர்ம் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துடும். ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி ஐ ஹாவ் டெஸ்டட் எவ்ரிதிங். ஸோ எல்லா ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்து வந்துச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி 3 AM இந்த மார்னிங். ஸோ நான் வந்து 12 o'clock இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாமே முடிஞ்சுட்டு எல்லா டெஸ்டிங்கும் நான் வந்து பண்ணிட்டேன். அண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்பேர் பண்ணி இங்கே வந்து எழுதி வச்சுருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து விஷுவல்ஸில் வந்து வரும். ஸோ லெட்ஸ் see the results. அண்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த வேல்யூஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ப்ரிட்டி குட். ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்மாக்கில் இருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்மாக்கில் டெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்டாக ஃபுல்லாகவே வந்து புஷ் பண்ணியிருந்தோம் அதோட லிமிட்டை. ஸோ அந்த மாதிரி புஷ் பண்ணதில் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஆவரேஜாக வந்து நம்மளுக்கு FPS வந்து 330 FPS கிடச்சிருக்கு. பட் இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாக இருக்குது. விச் 67 டிகிரி செல்சியஸில் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இங்கே ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் நோட் பண்ண முடியுது. பட் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு வந்து வெறும் 57% தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு 57%லேயே அட் ஃபுல் டிடிபியில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 67 டிகிரி செல்சியஸில் வந்து குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஹேவன் பெஞ்ச் மார்க்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஹேவன் பெஞ்ச் மார்க்ஸ்லையும் எஃபிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பெருசாக கிடையாது. அண்ட் ஸ்கோர்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வருது. அண்ட் நம்மளுடைய எரர்ஸ்னால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். பட் எஃபிஎஸ்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது தான் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெம்பரேச்சர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 83 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போன இந்த ஜிபியூ இப்போ வந்து 72 டிகிரி செல்சியஸுக்கு மேலே தாண்டவே கிடையாது. அண்ட் இதோட லோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லோடில் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் டிடிபி வந்து பார்த்திங்கன்னா 370 வாட் டிடிபியில் வந்து கன்சியூம் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ஜிபி வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து ப்ரிட்டி குட்டான ஒரு ரிசல்ட். நெக்ஸ்ட் நம்மளோட கேமிங் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைபர் பங்கில் மட்டும்தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ சைபர் பங்கில் டெஸ்ட் பண்ணதில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜிபியூ டெம்பரேச்சர் வந்து 71 டிகிரி செல்சியஸில் வந்து இருந்திருக்கு. பட் தெர்மல் பேட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் 65 டிகிரியாக வந்து அது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 65 டிகிரியில் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அது கீழே தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்துச்சு. அண்ட் லோடு வந்து பார்த்திங்கன்னா 2 டைமுமே நம்மளுக்கு வந்து 80% லோடில் 300 வாட் பவர் கன்சப்ஷனில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. எஃபிஎஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டுமே வந்து 75 FPS நம்மளுக்கு வந்து சாலிடாக வந்து கொடுத்துச்சு. ஸோ பிஃபோரும் சரி ஆஃப்டரும் சரி. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சைபர் பேங்கில் நம்மளுக்கு வந்து தெரிய வருது டெம்பரேச்சரில் வந்து நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அண்ட் ஃபைனலி இந்த ப்ரீமியர் ப்ரோ டெஸ்ட். ஸோ ப்ரீமியர் ப்ரோ டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஃபோரில் வந்து 4 minutes and 56 seconds நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் ஆஃப்டர் நம்ம தெர்மல் பேட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் 4 minutes and 50 seconds வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு.
வெறும் ஒரு 6 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிகாஸ் இந்த 6 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னோட எரர்ஸ்னால கூட மேபி ஆயிருக்கலாம். ஸோ அந்த ஒரு கம்பேரிசன் நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ ஆல்தோ ஒரு 6 செகண்ட்ஸ் தெர்மல் பேட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிறகு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அது வந்து பெரிய ஒரு கன்சிடரேஷனுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஓவராலாக நம்ம இங்கே இந்த ஓவரால் பெஞ்ச்மார்க்ஸில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு மாற்றமையும் வந்து பார்க்கல. ஏன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். பட் எங்கே நமக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா டெம்பரேச்சரில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ டெம்பரேச்சர் தான் நம்மளோட மெயின் எய்மாக வந்து இருந்துச்சு. வேணால் தெர்மல் பேட் ரீப்ளேஸ் பண்ணுறது அண்ட் உங்களுடைய ஃபேன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கூட சம்மந்தப்பட்டது. ஸோ அதுக்காக நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அந்த ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் பெர்ஃபார்மன்ஸில் ஏன் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் வரணும்னா என்ன ஒரு பிஃபோர் கண்டிஷன், அதாவது தெர்மல் பேட் மாற்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து மோர் தேன் 85 to 90 டிகிரிக்கு மேலே தாண்டி இருந்துச்சு அப்படின்னா கார்டு என்ன பண்ணுன்னா அதை வந்து அண்டர் கிளாக் பண்ணிக்கும். ஸோ தட் டெம்பரேச்சர் வந்து எக்ஸிட் ஆகாமல் இருக்கும் அண்ட் பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும், லோடு கம்மியாக இருக்கும். ஸோ மெமரி கிளாக், கோர் கிளாக் எல்லாமே வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா ஹையர் டெம்பரேச்சர்னால நம்மளுக்கு வந்து எஃபிஎஸ் வந்து அடி வாங்கும். பட் ஃபார் அ ஜிபியூ 85 டிகிரிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சர். ஸோ அதனால் அந்த 85 டிகிரிக்குள்ளே நம்மளுக்கு வந்து மெயின்டைன் ஆகும்போது பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே அது வந்து கொடுக்க போகிறதில்ல. டெம்பரேச்சரில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம வந்து தெர்மல் பேட் மாற்றின பிறகும் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரில் வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால, அதாவது ஹையர் டெம்பரேச்சர் நம்மளுக்கு போகாததுனால ப்ரீவியஸாக என்ன பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சதோ அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த டைமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பட் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி தெர்மல் பேட் மாற்றுறது ஒரு ஒர்த்தான ஒரு விஷயமா இல்லையா அப்படிங்கிறத வந்து இதில் வந்து ரிவீல் பண்ணிடலாம். ஸோ தெர்மல் பேட் மாற்றணும் அப்படிங்கிறத கன்சிடரேஷன் பண்ணோம்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான தெர்மல் பேட்ஸ் வாங்கணும், அதுக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து பேர் பண்ணணும், அப்புறம் வந்து அதுக்கான ரிஸ்க்கு நீங்கள் வந்து எடுக்கணும். பிகாஸ் உங்களோட வாரண்டியை நீங்கள் வந்து வாய்ட் பண்ணுவீங்க அண்ட் செவரல் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உண்மையிலே ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் நான் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் பண்ணணும் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டெம்பரேச்சரில் வந்து நோட்டபிள் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அண்ட் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்துச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ஏதாவது சுச்சுவேஷன் ஆச்சு, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு புஷ் இருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து தெர்மல் பேட் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து எக்ஸிஸ்டிங் தெர்மல் பேடோட ரன் பண்ணுங்கள், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபியை வந்து மைனிங் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து இன்னொரு கன்சர்னாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து பர்டிகுலராக வந்து மாற்றணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பர்பஸ் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சரில் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணால் என்ன நடக்கும், எப்படி இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்மார்க் வந்து கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்குது. ஸோ ஃபேன் ஸ்பீடு நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். பட் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு மேலே ஓடிட்டுருக்கு இப்போது. ஸோ வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து 65 டிகிரி செல்சியஸை தாண்டலை. 4Kல நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் செட்டிங்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது ஒரு குட்டான ஒரு ரிசல்ட் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இந்த வீடியோவில் தான் உங்களுக்கும் இது போல் ஜிபியூஸில் வந்து தெர்மல் பேட்ச் மாத்திரம் இல்லை ஜிபியூ சர்வீசஸ் இல்லை சிஸ்டம் சர்வீசஸ் இல்லை சிஸ்டம் பில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஏதாவது சர்வீசஸ் நீங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜிபியூக்கு தெர்மல் பேட் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வீடியோ தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறேன். பிகாஸ் இந்த வீடியோ பண்ணுறதுக்கே நான் வந்து நிறைய டைமை நான் வந்து ஒதுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லைக் பண்ணி நம்மளோட வீடியோவில் கமெண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து தெரிவிங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.